I welcome you to the channel Sentox. Spoken English videos, English grammar explanation videosலாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தாய்மொழி இல்லாத வேறு லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் இந்த 3 ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணால் மட்டும்தான் ஸ்போக்கன் ஸ்கில் டெவலப் ஆகும். பட் தாய்மொழிக்கு ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் ஸ்கில் தான் வரும். அதர் லாங்குவேஜஸ்க்கு லாஸ்ட்டு ஸ்போக்கன் ஸ்கில் வரும். இந்த வீடியோவில் நான் ஒரு பேசேஜ் ரீட் பண்ணுவேன், அதை நல்லா லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். இந்த சேனலில் லிசனிங் ஸ்கில்லுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பழைய லிசனிங் ஸ்கில் டெஸ்டிங் வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இப்போ பேசேஜ் ரீட் பண்ண போகிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெனி இன் நம்பர் அண்ட் மெனி இன் கைண்ட்ஸ். சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பிளேட் பை blowing air into them. Examples of wind instruments are the flute, the clarinet and the bassoon. The mouth organ and the bagpipes are also wind instruments. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வாட் டஸ் திஸ் லிசனிங் அபவுட்? இப்போ நீங்கள் கேட்ட அந்த லிசனிங் எதை பற்றி இருக்குது? ப்ளோயிங் ஏர், ஃப்ளூட், மவுத் ஆர்கன், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், பட் இந்த தடவை வேகமாக வாசிப்பேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெனி இன் நம்பர் அண்ட் மெனி இன் கைண்ட்ஸ். சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பிளேட் பை ப்ளோயிங் ஏர் இன்டு தம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் த ஃப்ளூட், the clarinet and the bassoon. The mouth organ and the bagpipes are also wind instruments. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரீட் பண்ண பேராகிராஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி. அதில் ப்ளோயிங் ஏர், ஃப்ளூட் அண்ட் மவுத் ஆர்கன் இந்த மாதிரி வார்த்தைகளும் வந்துச்சு. பட் பேராகிராஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி. இப்போ அடுத்த கொஸ்டின். ஹூ இன்வென்டட் த பேப்பர் தட் வி யூஸ் டுடே? ஸோ இஜிப்டியன், சைனீஸ், பேப்பிரஸ். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ண போகிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பேப்பர் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் இஜிப்டியன் பிளான்ட் நோன் அஸ் பேப்பிரஸ். இட் இஸ் அ பிளான்ட் தட் க்ரோஸ் இன் தி ஸ்வாம்ஸ் இன் Egypt. The ancient Egypt made a kind of paper from papyrus. It is the Chinese who invented the art of making paper as that we use today. Paper is still made from plant fibers. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அகைன் நான் ஒரே ஒரு தடவை இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன். Paper got its name from Egyptian plant known as papyrus. It is a plant that grows in the swamps in Egypt. The ancient Egypt made a kind of paper from papyrus. It is the Chinese who invented the art of making paper as that we use today. Paper is still made from plant fibers. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரை கண்டுபிடிச்சது யாரு? எஜிப்டியன், சைனீஸ், பேப்பிரஸ். ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. பேசேஜை நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் இஸ் சைனீஸ். மறுபடியும் அதே பேராகிராஃபை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பேப்பர் இப்போவும் பிளான்ட் ஃபைபர்ஸ்லேருந்து தயார் செய்யப்படுது. இப்போ அடுத்த பேராகிராஃப் ரீட் பண்ண போகிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டுடே பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் wood pulp. Logs from trees are cut into chips. These chips are put into huge vessels where they are boiled and stirred with chemicals until they become a soggy pulp. This pulp is washed and bleached. Now answer this question. Which option is correct? Pause the video and wait for a few seconds to get the answer. So the answer is wood pulp. அந்த wood pulp பற்றி தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனே இருக்கும். இப்போ another paragraph. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Telecommunication plays a very important role in the commercial industries and economic activities.
of mankind. It has reduced the world into a global village. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. வாட் டஸ் திஸ் லிசனிங் அபவுட்? இண்டஸ்ட்ரீஸை பற்றியா, கமர்ஷியல் திங்ஸை பற்றியா, டெலிகம்யூனிகேஷனை பற்றியா? அகைன் ஒரு தடவை நான் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Telecommunication plays a very vital role in the commercial, industrial and economic activities of mankind. It has reduced the world into a global village. Now answer this question. Pause this video. Wait for a few seconds to get the answer. நான் ரீட் பண்ண பேசேஜ் டெலிகம்யூனிகேஷனை பற்றியது. அந்த பேசேஜில் இண்டஸ்ட்ரீஸ், கமர்ஷியல் திங்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலும் இது டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட். இப்போ அனதர் பேராகிராஃப் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஹெல்ப் அஸ் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், டேட்டா, ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு டு any other part of the world within seconds. Earliest means of communication was telegraph, which was separated by distance. What was the earliest means of communication? Mobile phone, telephone, telegraph. So answer easy அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் ஃபோன், டெலிஃபோன், கம்யூனிகேஷன் டிவைசஸாக இருந்தாலும் earliest மீன் வந்து telegraph. Another paragraph. Listen carefully. The transmitting and receiving points are connected by metal wires through which electrical signals travel in the form of current variations. The discovery of wireless by Marconi was a revolution in the history of communication. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Marconi made a revolution by discovering transmitter of wireless technology telecommunication. Again ஒரு தடவை நான் அந்த பேசேஜ் ரீட் பண்ணுறேன். The transmitting and receiving points are connected by metal wires through which electrical signals travel in the form of current variations. The discovery of wireless by Marconi was a revolution in the history of communication technology. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அகைன் ஒரு தடவை அந்த பேசேஜை லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிசனிங் நல்லா புரியுதா அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட முக்கியமான நோக்கம். ஏன்னா அடுத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறது நம்மளுக்கு புரிஞ்சால் தான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியும். அடுத்த எக்ஸசைஸில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.